ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மலாய் குல்ஃபி தாங்க. இந்த வெயிலுக்கு சில்லுன்னு வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 லிட்ரு பால் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த 1 லிட்ரு பாலையும் நம்ம ஒரு சட்டியில் ஊற்றிக்கலாம். அடிகனமான சட்டியாக இருக்கணும். ஊற்றிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணோம். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும், சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1/4 கப் அளவு பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 10-15 பீஸ் எடுத்தால் கூட போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். நடுவில் வந்து நம்ம பாலை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். இந்த ஓரத்தில் வந்து பாலாடெல்லாம் தங்கும், அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நம்ம நடுவில் எடுத்து விட்டுறணும். அப்போ தான் வந்து ஓரத்தில் பிடிக்காமல் இருக்கும். பாலாடை தான் வந்து ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணும். பால் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 1½ கரண்டி அளவு பாலை வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவு கிட்ட இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நடுவில் பாலை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதாமோட தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஊற வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதையுமே சேர்த்துட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சோண்டு மட்டும் ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிறதுல வந்து ஒரு 1/2 டம்ளர் கிட்ட பால் சேர்த்து நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுருந்த பால் வந்து 1/2 லிட்டராக நல்லா வற்றி வந்துடுச்சு. 1 லிட்ரு ஊற்றணும் இல்லையா, அது 1/2 லிட்டராக நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா குங்குமப்பூ பாலில், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து சர்க்கரை வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா 10 ரூபா பேக்கெட் பால் பவுடர் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே ஃபுல் சிம்மில் வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பால். இது இப்போ எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் சேர்க்குறதா சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எந்த மோல்டில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா டம்ளரு இல்லை டீ கப் இருந்தால் அதில் கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு ஃபாயில் சீடு வச்சு நம்ம மேலே இது பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியான மலாய் குல்ஃபி ரெடி ஆகிடும். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.